அன்பான நண்பர்களுக்கு நன்னூல் பதிப்பகத்தின் சார்பிலே மாலை வணக்கங்கள். நம்முடைய நன்னூல் பதிப்பகத்தின் சார்பில் தமிழகத்தினுடைய சிறந்த எழுத்தாளர், மூத்த ஊடகவியலாளர், நாடக பிரதி ஆசிரியர், கவிஞர் என்ற பன்முக பரிமாணங்களில் தமிழ்நாடெங்கும் தமிழ் அறிவு சூழ்ந்த வாசகர்களால் கொண்டாடப்படுகின்ற மதிப்பிற்குரிய நிஜந்தன் அவர்களுடைய முடிவுக்கு முன்னால் என்கிற நாவலையும், சிவப்பு மூச்சு என்கிற சிறுகதை தொகுப்பையும் இந்த அரங்கத்திலே வெளியிட மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பான நண்பர்களே, மதிப்பிற்குரிய நிஜந்தன் அவர்கள் தமிழ் அறிவு சார்ந்த உலகத்தில் மிகவும் நன்றாக கவனிக்கப்பட்டவர். அவருடைய இலக்கிய செயல்பாடுகளிலே மிக தீவிரமாக இயக்கம் கொண்டு இயங்கி வருபவர். அவருடைய நாவலை எங்கள் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 2 நூல்களையும் மதிப்பிற்குரிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிரபல எழுத்தாளர், நாவலாசிரியர் பாலைவன லாந்தர் அவர்கள் வெளியிட நம்முடைய அருமை நண்பர் குங்குமம் பாரதியார் ஆசிரியர் திரு KN சிவராமன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த நூலை பற்றிய விமர்சனத்தை விமர்சகர் கோதாமணி அவர்கள் வழங்குவார்கள். அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றமைக்கு நன்றி கூறி உங்களை இந்த நிகழ்வு முடிவுற வரையில் இருக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நிஜந்தன் அவர்களும் முபீன் சாதிகா அவர்களும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போலதான். ஏன்னா நான் அவங்களுடைய அம்மா கையால நல்ல உணவு ஒரு நாள் முழுக்க நான் அருந்தி இருக்கிறேன். அம்மாவையும் அப்பாவையும் அவங்க இழந்த போது அவங்களுக்கு என்ன சூழல் வந்ததோ அதுல ஒரு சிறிதளவேனும் எனக்கும் இருந்திருக்கும். அதை விட 2020 வெளியான புதிய வெயிலும் நீலக்கடலும் நாவல் முழுசா வாசிச்சு நிஜந்தன் அவர்களுடைய நாவலுக்காக நான் அணிந்துரை எழுதியிருக்கேன். இன்னைக்கு இந்த வாய்ப்புங்கிறது சிவப்பு மூச்சு 2 நாள் முன்னாடி உபின் கேட்கும்போது எனக்கு கிடைச்ச பாக்கியமா தான் நினைக்கிறேன். ஏன்னா நிஜந்தன் அவர்களுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய எழுத்துல இருக்கிற அந்த மாடர்னிசமும் மெட்டாபரிசமும் இன்னைக்கு இந்த சிவப்பு மூச்சுல பர்டிகுலரா நான் ஒரு கதை வாசிச்சேன். எனக்கு கதை வாசிக்கும் போது காஃப்காவை நினைவுபடுத்தியது. அது நான் மிகைக்காக சொல்லல. ஒரு தனிப்பட்ட மனிதனோட தான் தவறு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சி அந்த கதை முழுக்க எப்படி இழையோடுதுன்னு சொன்னா, ஒரு குற்றத்தை செய்துட்டு கூட ஈஸியா கடந்துடலாமோன்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு அந்த கதை முழுக்க இருக்கு. ஒரு விபத்து, அந்த விபத்துல பலியாகாத ஒருத்தனை பலியானதா நினைச்சிட்டு அந்த குமார் அப்படிங்கிற ஒருத்தருக்காக ஒருத்தர் அந்த கதை முழுக்க தன்னுடைய குற்ற உணர்ச்சியை தலைக்கு மேல ஒரு பூமி பந்து மாதிரி தூக்கி சுமக்குறது அந்த கதையை வாசிக்கிற நமக்குமே அந்த வலிய கடத்துது. இதன் பிறகு நான் என்னைக்காவது ஒருவேளை கார்ல டிரைவிங்ல பக்கத்துல இருந்தேன்னா எனக்கும் அந்த ஃபீல் வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. நிஜந்தன் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களை இன்னும் கூட சரியா அதை ப்ரமோட்னு சொல்றதை விட கவனிக்கப்பட வைக்கிறதுக்கு நம்ம தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இந்த கதையில வந்தது. இதுக்கு முன்னாடி புதிய வெயிலும் நீலக்கடலும் அணிந்துரையில கூட நான் அதே தான் எழுதியிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் இடையிலேயே 6 வருட காலங்கள் நம்ம கழிந்து இருக்கிறது. இன்னைக்கு இலக்கிய சூழல்ல நல்ல கண்டென்ட் இருந்தா மட்டும் பத்தாது, நல்ல கண்டென்ட்டை முன்னாடி கொண்டு போய் குடுக்கிறதுக்கான ஒரு சூழலும் தேவைப்படுது. எத்தனையோ கதையாசிரியர்கள், கவிஞர்கள் கவனிக்கப்படாம அவங்க இருந்த இடமே தெரியாம போயிடுறாங்க. ஆனா நிஜந்தன் மாதிரி லைம் லைட்டுக்கு கீழே இருக்கிற, தொடர்ந்து அவர் முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் செய்தி வாசிப்புகள்ல. அவரால் எப்படி அந்த இடத்தை அடைய முடியல, இல்லைன்னா அவரை எப்படி நம்ம கவனிக்க மறந்தோங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோட தான் இந்த உரையை நான் பேசுறேன். இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் 2 தடவை வாசிச்சேன். நான் முழு புத்தகமும் வாசிச்சுட்டு நிச்சயமா எழுதுவேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு முபீன் சாதிகா அவர்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிஜந்தன் அவர்களுடைய சிறுகதையா, இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு என்பது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. இதற்கு முன்பாக அவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திருந்தேன். ஆனா இவருடைய நூல்களை இன்னும் படிக்கணும்ன்ற ஆர்வத்தை இந்த சிறுகதைகள் கொடுத்திருக்கு. இவருடைய இந்த சிவப்பு மூச்சு என்கிற அந்த சிறுகதை தொகுப்புல இருந்த ஒரு 3 கதைகளை நான் வாசிச்சிருந்தேன். உன்கொலை, கோரை பற்களின் முனை, பிரபு, பிரபா, இந்த 3 சிறுகதைகளை நான் அவருடைய அந்த சிறுகதை தொகுப்புல இருந்து படிச்சிருந்தேன். இவருடைய சிறுகதையை இன்றைய வாசிப்பாளர்கள் எல்லாருமே படிக்கும்படியான சிறுகதைகளா இருக்கு. ஏன்னா தற்கால நிகழ்வுகள் என்னவோ அதே தான் அவருடைய சிறுகதையுடைய கருவா இருக்கு. நம்ம நாள்தோறும் செய்தியா பார்க்கிற விஷயங்களை தன்னுடைய சிறுகதைக்கு அவர் அதுல இருந்து தான் கருவு எடுக்கிறாரே. ஏன்னா இவர் செய்தி பிரிவுல பணி செஞ்சிருக்காருன்ற அடிப்படையில இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தியாக நாள்தோறும் நம்ம கடந்து போற விஷயங்களை எப்படி இலக்கியமாக மாற்றுவது. ஏன்னா நம்ம செய்தியை நாள்தோறும் கேட்கிறோம், அது ஒரு செய்தியா நம்ம தெரிஞ்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனா ஒரு இலக்கியமாக அதை மாற்றுவது என்பது எளிதான காரியம் கிடையாது. அதுக்கான உத்திகள், அதற்கான
முறைகள் சொல்லிட்டு இருக்கு. அதுவும் சிறுகதையா ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதற்கான ஒரு சுவாரஸ்யம் படிப்பவர்களுக்கு ஏற்படுத்தணும். இன்னொன்னு அந்த கதை எதை நகர்த்துது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நோக்கி, ஏன்னா படைப்புன்றது ஒரு உளவியல் சார்ந்தது என்பதனால அதுல நிறைய விஷயங்கள் ஒரு இலக்கிய வடிவமாக மாற்றும் போது அந்த செய்திக்கு இருக்கணும். இவருடைய இந்த 3 கதைகளுமே பாத்தீங்கன்னா, முதல் கதை வந்து கடன் தொல்லை பத்தி, கடன் தொல்லையால அவதிக்கு உள்ளார ஒரு நபர். நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருந்தா என்ன கால் பண்ணிட்டே இருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. அதே போலதான் அந்த நபர் தொழில் மேற்கொள்ற ஒரு நபர். அவர் அந்த கால் அட்டன் பண்றாரு. பார்த்தா செய்தித்தாள் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போய் நடுப்பக்கத்துக்கு முன்னாடி பக்கம் பார்த்தா அவருடைய அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்க நபருடைய முகம் தான் அந்த செய்தித்தாள்ல இருக்கு. தொழிலதிபர் தற்கொலை, கடன் தொல்லையால் விபரீத முடிவு அப்படின்னு அதுல இருக்கும். தன்னுடைய முகத்தை தான் அந்த செய்தித்தாள்ல பார்த்து அதிர்ச்சி ஆவாரு. இந்த அதிர்ச்சியால தான் எல்லாரும் பண்றாங்க போல தொடர்ச்சி அப்படின்றத அவர் புரிஞ்சுப்பாரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிறுகதையில அவர் கொடுக்கும் போது கூட எப்படி ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்குமோ அதே மாதிரிதான் அதுல அவர் பயன்படுத்தி இருப்பாரு. பெயர் இருக்கும், பக்கத்துல பிராக்கெட்ல அந்த வயது இருக்கும். அந்த எப்படி நம்ம ஒரு செய்தித்தாள்ல பார்ப்போமோ அதே மாதிரி படிக்கும் போது நம்மளே அந்த நேரடியா அந்த விஷயத்த பாக்குற மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து அப்ப ஏற்பட்டது. தற்காலத்துல தொடர்புடைய, ஏன்னா கொரோனா டைம்ல தான் நம்ம எல்லாருமே இந்த காலகட்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டு அதற்கு முன்னாடி தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கும். இந்த கொரோனாவுக்கு அப்புறமா அந்த தொழில் வந்து சரியா நடக்காது. அதெல்லாம் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட. அந்த தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கிப்பாங்க, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா தெரியாதவங்க கிட்டயும் கடன் வாங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சி அந்த கடன் வாங்கினதுனால நம்மளே பார்த்த விஷயங்கள் தான். செய்தித்தாள்ல நிறைய விஷயங்கள் இப்படி பார்த்துட்டு தான் இருந்தோம், குடும்பத்தோட தற்கொலை அந்த மாதிரி எல்லாம். அதே போல இந்த நபர் வந்து அந்த கடன் தொல்லையால தற்கொலை செய்து கொண்டதாக அதுல இருக்கு. ஆனா அவர் தற்கொலை செய்யல. அந்த நியூஸ் பேப்பர் அவர் படிச்சுட்டு இருக்க நபரா தான் இருக்காரு. கால் பண்றவனுக்கு என்ன பிரச்சனைனா, கடன் கொடுக்கணும் நமக்கு. அவன் செத்து போயிட்டானா எப்படி, அந்த பயத்துல எல்லாரும் கால் பண்றாங்க. எல்லாருமே கால் பண்ற எல்லாரும் அவர் மேல இருக்க நலன் விரும்பிகளா இல்ல அப்படின்றது அது மூலமா தெரிய வந்தது. அதே போல சில விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். படிக்கும் போது நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ சொல்லும் போது நமக்கு ஒரு சில விஷயம் கேட்டுட்டோம் சொல்லிடணும்னு தோணும். ஆனா நம்ம டைரக்டா அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். மனசுல என்ன பண்ணுவோம், சொல்லிப்போம். நேரடியா அவங்களால சொல்ல முடியாது. அதே போல இதுல ஒரு கால் பண்ற நபர் வந்து இன்றைக்கு தொகை கிடைச்சிடும் இல்லையா என்று அவன் மிரட்டுகிறபடிதான் கேட்டான். ஏன்னா அந்த வரி அருமையா இருந்ததுனால அந்த வரியை அப்படியே சொல்லிடலான்றதுக்காக. ரொம்ப மிரட்டுனா செத்துடு வேண்டா என்று சொல்ல தோன்றியது. சொல்லல. தற்கொலை செய்து கொள்வது எத்தனை மோசமான கோழைத்தனம். அதை நான் செய்வதா, முடியாது, நடக்காது. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கனால ஐயோ நான் இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன், அவ்வளவு கோழை கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இறக்குற அந்த தற்கொலை முடிவு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தற்கொலை செய்யறது கோழைத்தனம்லாம் இல்ல, அதுக்கே ஒரு வீரம் இருக்கணும் அப்படின்ற வசனம் பேசுறதுலாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தர் நபர் கால் பண்றாரு. அப்ப இதே போல மிரட்டுறாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, கொடுக்காட்டி என்ன பண்ணுவ என்று கேட்கதான் தோன்றுது. மறுபடியும் அந்த நபர் கிட்டயும் அவர் டைரக்டா கேட்டுடல. சாகடிச்சிடுவேன் என்று அவன் சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. அடுத்து வர வரிதான் முக்கியமானது. நான் செத்த உனக்கு எவன்டா பணம் தருவா என்று நான் சொல்லி இருப்பேன். இதுல முக்கியமா நான் கவனிச்ச விஷயம், நம்ம ஒரு படைப்பாளர் எழுதுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஏதோ பாதிச்ச விஷயத்த நம்ம ஒரு படைப்பா ஆக்குறோம். அத மனசு உளவியல் சார்ந்ததான். படைப்பு என்பது முழுக்க உளவியல் சார்ந்தது. அந்த சிறுகதையிலும் பாத்தீங்கன்னா அந்த கதை மாந்தர்களுடைய மனங்கள் பேசுவதாகவே இவருடைய சிறுகதை தொடர்ச்சியா நான் பார்த்துட்டே இருந்த விஷயம். அவங்க நேரடியாக அந்த கதை மாந்தர் பேசுற மாதிரி வரலாம் கூட அந்த மனங்களுடைய உரையாடல் மாதிரி நிறைய விஷயங்களை அவர் அமைச்சிருந்தாரு. அதே போல இன்னொரு கதை வந்து நாய்க்கடி. உண்மையாவே இவருடைய கதை நான் சும்மா பேச்சுக்கு சொல்லணும்னு கிடையாது. இவருடைய எல்லா கதைக்குமே படிக்கணும், இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே படிக்கணும்னு எனக்கு எது தூண்டுச்சுன்னா, தற்கால விஷயங்கள் இவருடைய கதையுடைய கருவாக இருக்கு. அப்ப நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வாடுற நம்ம எல்லாருமே கியூரியாசிட்டி நமக்கே உருவாகல. என்ன எழுதியிருக்காரு, நம்மளும் இந்த காலகட்டத்துல தான் வாடுறோம், நம்மளும் இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குற நபரா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம படைப்பாக மாற்றிக்கிறோமா, அந்த இடம் தான். ஏன்னா எங்களுடைய பேராசிரியர் MCC படிக்கும் போது அவர் சொல்லுவாரு, எல்லாரும் தான் இங்க இருக்கோம், எல்லாரும் தான் ரசிக்கிறோம். ஆனா அந்த ரசிக்கிற தன்மையில எவன் ஒருவன் அதை கவனிக்கிறானோ, கவனிச்சு அதை படைப்பாக மாற்றணும்ன்ற எண்ணம் வருதோ அவர் தான் படைப்பாளராக மாறுவாங்க. அது போலதான் இவர் எழுத்தாளர். அவர் என்னென்ன விஷயங்களை பாக்குறாரோ பார்த்துட்டு கடந்து போகாம அது எல்லாத்தையுமே படைப்பாக மாற்றணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவருக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியுது. அந்த கடன் தொல்லை கதையா இருக்கட்டும், அதே போல நாய்க்கடி வச்சு ஒண்ணு எழுதியிருந்தாரு. ஏன்னா சமீபத்துல நம்ம அதெல்லாமும் பார்த்தோம், கோரை பற்களின் முனைன்னு சொல்லிட்டு அந்த கதை. இந்த கதையில எனக்கு பிடிச்சது என்னன்னா, நம்ம மனுஷங்க கனவு காண்போம், சரி, கனவு கண்ட நாய் சொல்லிட்டு நாயுடைய பார்வையில இருந்து இவர் எழுதியிருக்காரு. அதுதான் முதல் லைன்ல இப்படிதான் அந்த சிறுகதையில தொடங்கும். என்னை கனவு கண்ட நாய் தூக்கம் கலைந்து திரும்பி பார்த்தது. அப்ப நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்ப்போம். அப்ப இதுதான் மறுபடியும் இன்னொரு விஷயம், படைப்பாளர் வந்து எல்லாத்தையுமே தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் பார்க்க மாட்டாரு. ஒவ்வொரு இங்க பொருள் இருந்தா இந்த புத்தகம் என்ன பேசும், புத்தகம் பேசுற மாதிரி இருந்தா இந்த மைக் என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களுடைய பார்வையில இருந்து பாக்குறது. தொடக்கத்துல நான் என்ன நினைச்சேன், கனவு கண்ட நாய்னா ஒருவேளை ஏதோ மனுஷனை சொல்ல போறாரோ, இவரு ஏதோ மனுஷன் நாய் திட்டுறாரோ அப்படின்ற முதல்ல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் பார்த்தா உண்மையாவே அந்த நாயை வச்சுதான் கதை முழுக்க. அதனால இன்றைக்கு வாசிக்கிற ஆர்வமுடைய மாணவர்கள் எல்லாருமே, இளைஞர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இவருடைய படைப்புகளை வாசிக்கணும் அப்படின்றதா நான் கேட்டுக்கிற வேண்டுகோளும். நிச்சயமா எனக்குமே அது நிறைய படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து
இவருடைய எழுத்துக்கள் வந்து எனக்கு உண்டு பண்ணியது. சமூக வலைதளங்கள்ல இந்த நாய்க்கடி தொடர்பான விஷயங்கள் நம்ம பாக்குறோம். அதையுமே இதுல சொல்லியிருக்காரு. அலுவலகம் அவர் உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு நாய் படுத்துட்டு இருக்கு. இப்ப சின்ன வயசுல அவருக்கு என்னன்னா நாய் மேல, ஏன்னா நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுதுன்னா, எப்போ நமக்கு தொடக்கத்துல ஒரு அச்சம் ஏற்பட்டதுன்னா அது நம்ம விடவே விடாது. சின்ன வயசுல ஒரு நாய் துரத்திருக்கு, அதனால நாய் கண்ட பயம். அவரே வந்து அந்த மனசுல கற்பனை பண்ணிக்கிறது, அது நாய் இப்ப வந்து நம்ம துரத்தும், நம்மள கடிச்சிடும், அப்புறம் நமக்கு ஊசி போடுவாங்க, அப்புறம் நம்ம டாக்டர் கிட்ட போவோம், அப்புறம் நமக்கு வலிப்பு வந்துடும். இதெல்லாம் நம்ம மனம் உண்டு பண்ற விஷயங்கள் தான். இந்த மாதிரி இந்த கதையுமே, இந்த நாய்க்கடி அந்த கதையுமே சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாரு. இந்த மாதிரி அவருடைய சிறுகதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தற்கால விஷயத்தோட தொடர்புடையதா இருக்கிறதுனால படிப்பதற்கு சுவாரஸ்யமாகவும், அதே நேரத்துல எப்படி அவர் அந்த படைப்பா மாத்திருக்காரு. ஏன்னா இப்ப யாராவது எழுத விருப்பம் இருக்க நபர்கள் இருந்தா இந்த விஷயங்கள் எல்லாமும் அவர் எப்படி தன்னுடைய எழுத்துக்களை கொடுக்கறாரு, அதையெல்லாம் உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா அது இன்னுமே எழுதுறவங்களுக்கும் சரி, வாசிப்புல ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கும் சரி அது பயனுள்ளதாக இருக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உங்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வாழ்த்துக்கள் ஐயா. இதே போல இன்னும் நீங்க எழுதுங்க, கண்டிப்பா நாங்க படிச்சுட்டே இருக்கோம். உங்களுடைய முன்னாடி நீங்க எழுதின நாவல்கள் எல்லாமும் படிக்கணும்ன்ற ஆர்வத்தை இந்த சிறுகதை வந்து எனக்கு கொடுத்தது. நிச்சயமாக நீங்களும் படிங்க. வாய்ப்பளித்த முஃபின் சாதிகா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு இது. என்னுடைய நாவல் 12வது நாவல். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளில் 12வது நாவல். சிறுகதை என்ற வடிவத்தை விட நாவல் என்ற வடிவம் எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. கொஞ்சம் அதிக அளவுக்கு பயணம் செய்ய முடியும். இந்த சிறு தொகுப்பு வெளியானதில் உண்மையில் எனக்கு ஆச்சரியம். என்னால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக எழுதிய சிறுகதைகள். இந்த சிறு தொகுப்பை வெளியிட்ட நன்னூல் பதிப்பு உரிமையாளர் மணலி அப்துல் காதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறு தொகுப்பையும் இந்த நாவலையும் வெளியிட வந்தமைக்காக கவிஞர், எழுத்தாளர் மிகப்பெரிய தாக்கத்தை சமூக வலைதளங்களிலும் தன்னுடைய முகநூல் பக்கங்களிலும் தன்னுடைய படைப்புகளையும் தந்து கொண்டிருக்கும் கவிஞர், எழுத்தாளர் பாலிவரநாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொன்ன சில விஷயங்கள் முக்கியமானவை. அவருடைய உரையில் அதிகம் சொன்னது ஏன் புத்தகங்கள் முன்னிறுத்தப்படவில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது மார்க்கெட் ஏன் பண்ணப்படலை அப்படிங்கிற முக்கியமான விஷயம் தான். மார்க்கெட் பண்ணப்படுறது என்ன அப்படிங்கிறது இன்னும் கூட இலக்கிய எழுத்தாளர்கள் அதிகம் யோசிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். அவங்க அதிகம் அந்த உரையில அந்த நேரத்தை செலவழிச்ச, நானும் அதை பத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னுடைய படைப்புகள் அதிகம் கொண்டு சேரவில்லையே. நான் இன்னும் கூட என்னென்றால் குறுகிய காலத்துக்கு நிறைய படைப்புகள் எழுதியிருக்கேன். அவங்க புதியவில் நிலக்கல்னு சொன்னாங்க, இன்னும் சுவையான நிறம், பாபுஜியின் மரணம், இது போன்ற பல என்னுடைய நாவல்கள், நான் மிகவும் நெருக்கமாக நினைக்கிற நாவல்கள் சென்று சேரவில்லை. அது அதனோடு தொடர்புடையதல்ல ஒரு எழுத்தாளனுடைய பயணம். நாம் இன்னும் எழுதி கொண்டு இருப்போம், யாரோ ஒருவர் படிப்பார்கள். அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த மன இன்பம் தானே ஒரு படைப்பானது. அந்த வகையில் அவருடைய அந்த கவனத்தை கொண்டமைக்காகவும் அந்த கன்சர்னை கொண்டதற்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர் திரு KN சிவராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் பற்றி மிகச்சிறந்த உரையாற்றிய அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு எல்லோருடைய கருத்திலும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.